சில விஷயங்கள் வந்து திருமணத்துக்கு பந்தத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் திருமண பந்தத்துக்குள்ளே இருந்து வெளியே போகும்போது அது நிஜமாவே அது ஒரு பாவம் தான். கரெக்டு, பாவம் தான். இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நாங்கள் அப்போலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம். நோவா வந்து நிர்வாணமாக இருந்தால் அந்த நிர்வாணத்தை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படி இப்படி. அவர் நிர்வாணமாக இருந்தாலே தவிர வேற எதுவும் ஒய்ஃப் கூட இல்லை. என்னண்ணே, ஆனால் இப்போவும் புரிஞ்சுக்கங்க, ஏசப்பா வந்து காணிக்கை எடுத்தாங்களே அந்த சினோகாகில், அது அவர் பேக்கெட்டுக்கு போகல. அடுத்த கேள்வி, நானாக இருந்தால் 3வது மாடியில் 4வது மாடியிலேருந்து தலைக்கீழே குதிப்பேனே, நேராக மண்டைப்பட்டு போயிட்டோன்னு. யாரை பற்றியும் வந்து பேசி அவங்க மூலமாக வீடியோ போடணுன்றது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. பட்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும் அவங்க லைஃப்பில், அவங்க திருப்பியும் அவங்க மனைவியை மன்னிச்சு அவங்க லைஃப் வந்து திருப்பியும் கட்டப்படுவோம் அப்படின்ற இன்டென்ஷனில் தான் நான் எல்லாமே பண்ணேன். அந்த இன்டென்ஷனில் எந்த தப்பும் இல்லையே. அதே மாதிரி சிமிலரான இன்டென்ஷன் தான் சிஸ்டர் எங்களோடது. என்னென்னா, யாராவது ஒரு ஆள் இந்த வீடியோஸை பார்த்து கண் திறக்கப்பட்டவனாய் அவங்கள்ட்ட இருந்து விலகி ஆண்டவர் பக்கம் திரும்பிட மாட்டாங்களான்றது தான் எங்களோட இன்டென்ஷன். ஸோ 2 பேரோட இன்டென்ஷனும் நல்லா தான் இருக்குது. இந்த சிஸ்டர் இன்னும் என்னென்ன சொல்கிறாங்கன்னு வாங்க வீடியோக்கள் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம், வாங்க. ரேமாவை தாக்கி தான் எல்லா வீடியோஸையும் நான் பேசுகிறேன். பட் எனக்கு வந்து ஒரு பாயிண்டில் வந்து புரிஞ்ச விஷயம் என்னென்னா, இது வந்து 2 பேருமே சேர்ந்து செய்த ஒரு திட்டமாக தான் தெரிஞ்சிருச்சா? இதை தானே சிஸ்டர் லாஸ்ட்டாக பிரபிண்டினோ அவருடைய வீடியோவில் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தானே சொன்னார். இன்னமும் நீங்கள் ஜான் ஜெபராஜ் மேலே கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. ஆனால் ஜான் ஜெபராஜே இதுக்கு உடந்தை தான். என்னமோ ஜான் ஜெபராஜ் வாயில் விரல் வச்சா கடிக்க தெரியாது, பப்பா யாரோ கெடுத்துட்டாங்கன்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே, தவறு இல்லையா அப்படின்னு தானே அவர் கேட்டு வீடியோ போட்டிருந்தாரு. அதனால் வந்து இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. அதனால் இதை பற்றி நம்ம பேசி நம்மளோட சமாதானத்தையோ நம்மளோட பேரை கரெக்ட் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ நீங்கள் புரிச்சுக்கிட்டது கரெக்ட். வெல் டன், பெட்டர் லேட் தேன் நெவர். இதில் வந்து எனக்கு ரொம்ப கவலை என்னென்னா, பிரவீன் தினோ வந்து என்னோடய வீடியோஸே வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி, அவரோட வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவருக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை மட்டும் எடுத்து பேஸ்ட் பண்ணி வந்து போட்டது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. நீங்கள் வளவலா குலகுலான்னு ரொம்ப பேசுனதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து கரெக்டான ஒரு பாயிண்ட்டை நெத்தி போட்டில் அடித்தார். இப்போ நீங்களும் அந்த கன்க்ளூஷனில் தான் வந்திருக்கீங்க. ஒருத்தர் மட்டும் இல்லை, அவரும் சேர்ந்து தானே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் ஒன்றும் பெருசாக பிரபண்டினம் எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரில. இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கும் கருத்தளிக்கிற கருத்தை வந்து அவங்களோட கருத்தை வந்து வெளியே சொல்கிற உரிமை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பி தான் நான் அதை வந்துலாம் பேசினேன். அந்த இதுக்கு யாரும் பிரச்சனை பண்ண மாதிரி தெரியலையே. நீ விமன், நீ இவ்வளோ பேசக்கூடாது அந்த மாதிரி எதுவும் சொன்ன மாதிரி, இன்டெரக்டாக சொன்ன மாதிரி கூட தெரியலையே சிஸ்டர். அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. எதை வச்சு நீங்கள் அந்த கன்க்ளூஷனுக்கு வரீங்க? சில விஷயங்கள் வந்து திருமணத்துக்கு பந்தத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் திருமண பந்தத்துக்குள்ளே இருந்து வெளியே போகும்போது அது நிஜமாவே அது ஒரு பாவம் தான். கரெக்டு, பாவம் தான். இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நாங்கள் அப்போலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் அண்ணன் பாவமே இல்லை, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு சுற்றிட்டு இருந்தாப்புல, அது தப்புன்னு சொன்னோம். எல்லா விஷயமும் பழைய ஏற்பாடு படியே பார்த்து தனக்கு எந்த இந்த வசனம் சொன்னால் கரெக்டாக இருக்கும். வந்து சாலமோனுக்கு 1000 பொண்டாட்டி இருந்தாங்க, தாவீதுக்கு வந்து இத்தனை ஒய்ஃப் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நியாயமாக கிடையாது. எவன்டாவ நியாயமே இல்லாமல் தாவீதுக்கு அத்தனை பொண்டாட்டி, சாலமோனுக்கு இத்தனை பொண்டாட்டி, அதனால நானும் 1க்கு 2 வச்சுப்பேன் அப்படின்னு எவன்டாவ சொன்னது? எவன்டாவ? சமாரிய ஸ்திரிக்கு வந்து 5 புருஷர்கள் இருக்காங்கன்னு தேவன் இயேசு வந்து சொல்லும் போது அவள் வந்து ரிப்பெண்ட் பண்ணுறான். ரிப்பெண்ட் பண்ணுறது இன் சென்ஸ், அவளுக்கு முதல் கணவர் வந்து ஒரு கொடுமை செய்கிறவராக இருந்தார், தேவனை பற்றி அறியாதவராக இருந்தார். ஆனால் 2வது கணவர் வந்து தேவனை பற்றி அறிந்தவராக இருந்தார். ஆனால் இந்த திருமண பந்தத்தில் இருக்கிறதுனால இந்த 2வது கணவரோடு வாழ முடியாமல் அவங்க இருந்தாங்க. ஆனாலும் தேவன் என்ன சொல்கிறாங்க, ஏசப்பா என்ன சொன்னார், அவங்க வந்து ஏசப்பாவோட அந்த என்கவுண்டர் ஏசப்பா கூட அவங்க சந்தித்த பிறகு அவங்க முதல் கணவர் ஈவந்தோ அவர் தேவனை பற்றி அறியாமல் இருந்தாலும் அவங்க கூட தான் வாழ்கிறாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுமா?
நான் சொல்கிறேன், லைட்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் விமன்றதுனால நீங்கள் எது பேசினாலும் நான் கேட்கக்கூடாது தப்பு அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்படி உங்கள் சொந்த கதைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொட்டாதீங்க. ஏன்னா சமாரிய ஸ்திரியை பற்றி பைபிள் என்ன இருக்குன்னு படிச்சிருங்க. ஒரு வீடியோ போடுறீங்க, ரொம்ப நல்லது. போடுறதுக்கு முன்னாடி படிச்சிருங்க. இந்த கதை பைபிளில் இல்லாத கதை. சமாரிய ஸ்திரீ ஆண்டவர் கேட்குறாரு, உன் புருஷன் எங்கன்னு. நான் புருஷன் இல்லை அப்படின்னு ஒன்று. ஆமாம், இப்போ இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை அப்படின்றாரு. வேற லெவலு. சரியா? அதில் அவங்க தெரிஞ்சிருச்சு இவர் தான் மேசியா எல்லாம். ஸோ ஆப்வியஸாக அவங்க மனம் திரும்பிடுறாங்க. அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேசியா வந்துட்டாரு, மேசியா வந்துட்டாருன்னு. இவ்வளோ தான் பைபிளில் இருக்குது. அந்த முதல் புருஷன் நான் கிறிஸ்டியனு, ரெண்டாவது புருஷன் கிறிஸ்டியன், இந்த கதையெல்லாம் கொண்டு வராதிங்க. அவ்வளோதான். அது நீங்கள் விமனோ மென்னோ, நீங்கள் வந்து உங்களோட தேவைக்காக, உங்களோட சுய இச்சைக்காக, உங்களோட தனிப்பட்ட கம்ஃபர்ட்னஸ்க்காக இதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணுறது. டேட்டிங் போகிறது, அடுத்த ஒய்ஃப் அடுத்தவங்க புருஷன் கூட வந்து டேட்டிங் வைக்கிறது, லவ் பண்ணுறது, ரெண்டாவது ரீமேரேஜு, அப்புறம் டைவர்ஸு, இதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஏற்றுக்கவே முடியும். ஏன்டா இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் எல்லாம் நார்மலைஸ் பண்ணுறது? ஏன் நார்மலைஸ் பண்ணுறீங்க? ஒரு அட்வொகேட்டு கூட இப்போ ரீசெண்டாக நார்மலைஸ் பண்ணாதீங்க தப்புன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தார், தெரியுமா? ஒரு செக்யுலர் வேர்ல்டில் அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும்போது கிறிஸ்தவ உலகம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்டியானிட்டி பிரகாரம் இருக்கிறீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி பிரகாரமாக தான் இருக்கணுமே தவிர, கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே ஒரே மேரேஜ் தான். சபைன்றது ஒன்று தான், கிறிஸ்துவன்றது ஒருவர் தான். அவர் வந்து சபை எவ்வளோதான் அவரை வந்து துன்பப்படுத்தினாலும் சபையை விட்டு அவர் ஓடி போகவும் இல்லை, சபையை விட்டு கொடுத்துட்டு அடுத்த சபையை தேடவும் இல்லை. ஏன்டா அவன் கோயம்புத்தூரில் சர்ச்சை விட்டுட்டு ஓடினவன்? யாரை சொல்கிறாங்க தெரியுதா இல்லையா? ஆண்டவர் அப்படிலாம் விட்டுட்டு ஓட மாட்டாராம். ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படிலாம் விட்டுட்டு ஓட மாட்டாங்க. ஒருத்தன் விட்டுட்டு ஓடுறான்னா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா எல்லாம் வந்து தேவையில்லாமல் பழைய ஏற்பாடையே பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜான் ஜெபராஜன் கூட இதை பற்றி பேசியிருக்காங்களே தவிர, எது நம்ம பழைய ஏற்பாடு பற்றி நிறையா பேசுவாங்க. பட்டு புதிய ஏற்பாடு சத்தியத்துக்கோ பாலிட்டிஷியன்ஸும் வரமாட்டாங்க. எஃபிஷியன்ஸே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப திட்டமாக பேசுகிறாரு. நீ கண்காட்சியாக இருக்கிறவன் ஒரே மனைவி உடையவனாக இருக்கணும்ன்ட்டு அவ்வளோ திட்டவட்டமாக வந்து பால் வந்து பேசுகிறாரு. இதெல்லாம் எனக்காவது பேசியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க வந்து ஒரு நாள் கூட பாலிட்டிக்ஸையோ அதெல்லாம் பார்த்துருந்தா தான் அவங்க சொந்த லைஃப்பையும் அவங்க சேஞ்ச் போடு 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 போடு. இப்போ இதெல்லாம் நாங்கள் சொன்னோம், இவ்வளோ நாளாக சொன்னோம், யாரும் கேட்கல. ஆனால் இன்னைக்கு அவருடைய தங்கச்சின்னு பிரபலமாக அறியப்படுகிற அவருடைய சபையில் ஒரு அங்கத்தினராக இருந்தவங்க சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். சிஸ்டர், வார்ம் வெல்கம். சூப்பர். எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறோமா சொல்லுங்கள்? நார்மலைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது? அவங்க பாவத்துக்கு தான் உட்படுறாங்க. எத்தனையோ பேர் பிளைண்டாக வந்து ஜான் ஜெபராஜனை வந்து நேசிக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க ஒரு நிமிஷம் அவங்க இடறி போகிறதுக்கு அவங்க இதுவாக இருந்தால். கரெக்டு சிஸ்டர். ஆனால் எங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னா, ஏற்கனவே நீங்களும் அந்த பிளைண்டாக இருக்கிற லிஸ்ட்டில் தானே இருந்தீங்க. அப்படி இருந்ததுனால தானே அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் ரூம்லேயே வேற ஒருத்தவங்க இருந்தாங்கன்றது நாங்கள் வீடியோஸ் போட்டது ஆப்வியஸாக நியூஸ் சேனலில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது எல்லாம் பார்த்தும் நீங்கள் பயங்கரமாக அவரை சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்ன காரணம்? உங்கள் கண் மூடப்பட்டிருந்தது. நீங்கள் குருட்டாட்டம் பிடித்தவர்களாக இருந்தீங்க. நீங்களும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எத்தனையோ பேர் பிளைண்டாக இருக்காங்க இடறி போனால், அந்த லிஸ்ட்டில் தான் நீங்கள் இருந்தீங்க. இன்றைக்கி வெளியில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நல்லது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இன்றைக்கி பிளைண்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண் திறக்கப்படுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க, அது வரைக்கும் நல்லது. இன்னமும் வந்து நான் செஞ்சதெல்லாம் கரெக்டு, அதெல்லாம் நான் வந்து இன்னமும் நியாயப்படுத்துவேன்னு சொல்லிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது தம்பி, சரிப்பட்டு வராது. நம்ம திருந்துன்னு சொல்கிறதுக்கும் இதுக்கு மேலே யூஸ் இல்லை. அவ்வளோதான். என்ன சொல்கிறது? அவங்களா பார்த்து திருந்தா விட்டால் திருட்ட ஒழிக்க முடியாதுன்னுட்டு. சிஸ்டர், தப்பு 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 தப்பு. அவங்க திருந்துறாங்களோ இல்லையோ, இது இன்னும் நிறைய கேட்க அவரை பின்பற்றுகிற குருட்டாட்டம் பிடித்த மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்கி ஆண்டவர் பக்கம் திரும்புறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஹோப்பை விட்டுறாதீங்க. சில பேர் அவங்க லைஃப்பை விட்டு அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான்.
அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க மற்றவர்களையும் கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். உலகம் மங்கிலும் சுற்றி திரிந்து தங்களுடைய மார்க்கத்தான் ஆக்கும்படி அலைகிறார்கள். அவர்கள் மார்க்கத்தான் ஆக்கின பின்போ நரகத்தின் ரெட்டிப்பான பிள்ளைங்களா மாற்றுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த அண்ணா வந்து சொல்லுவார், என்னதுன்னா நோவா வந்து நிர்வாணமாக இருந்தால் அந்த நிர்வாணத்தை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படி இப்படின்னு. அவர் நிர்வாணமாக இருந்தாரே தவிர வேற எதுவும் ஒய்ஃப் கூட இல்லை. சும்மா சத்தியத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி புரட்டக்கூடாது. என்னண்ண, ஆனால் இப்போவும் புரிஞ்சுக்கங்க, பைபிளை கையில் எடுத்து சாட்டை அடி அடிக்க பல பேர் எழுந்திருப்பார்கள். அண்ணா, கேட்ட கேள்வி நாக்க புடுங்குற மாதிரி இருந்ததா இல்லையாண்ணே? அது யாராக இருந்தாலுமே தப்பு தான். அதே மாதிரி காணிக்க விஷயத்தில் ரொம்ப குரூவலாக இருக்குது. ஆனால் உடனே ஏசப்பா காணிக்கப்பட்டிட்டு 2 இது போடும், அப்புறம் 2000 ரூபா பேக்கெட்டில் வச்சா 2000 ரூபா போடுன்ற மாதிரி நீங்கள்லாம் பேசுகிறீங்க. ஏசப்பா வந்து காணிக்க எடுத்தாங்களே அந்த சினோகாகில், அது அவர் பேக்கெட்டுக்கு போகலை. அடுத்த கேள்வி, நானாக இருந்தால் 3வது மாடியில் 4வது மாடியிலேருந்து தலைக்கீழே குதிப்பேனே, நேராக மண்டை பட்டு போயிட்டோன்னு. ஏசப்பா காணிக்கையை வாங்கி அவர் பேக்கெட்டில் போட்டு போகலண்ணே. அவங்க சொல்கிறாங்க, காணிக்கையை வாங்கி இனோவா காரு இல்லைன்னா ஆடி காரு வேற என்னென்னவோ ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராமில் வருது இல்லைண்ணே, அதுவும் அவங்க இல்லை, அவங்களுக்கு கூட இருக்கிற அவங்களுக்கு ப்ரெஷியஸ் கிஃப்ட்ஸ், அதை தான் மீன் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஸ்திரீயோட அன்னைக்கு டெய்லி எக்ஸ்பென்ஸு அந்த 2 பைசான்றது அவங்களோட அன்னைக்கு உரிய சாப்பாடு, அதையே அவங்க போட்டாங்க. அப்படி தானே தவிர அந்த தியாக உணர்வு தான் சொல்கிறாங்களே தவிர உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் போடு, உன்கிட்ட இருக்கிற தங்கத்தெல்லாம் கழட்டி போடு, உன்னோட ஜுவல்ஸு உன்னோட நிலத்தெல்லாம் விற்று கொடு அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்கன்னு புரியுதா? புரியலன்னா இந்த சின்ன கிளிப்பை பார்த்துருங்க. அது 1 கிராமா இருக்கலாம், இல்லை 1/2 கிராமா இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்லை, பணத்தை போடு. இல்லை ஒன்றும் இல்லை பாஸ்டர், செக்கை போடு. ஒன்றுமே இல்லை பாஸ்டர், நீயே காணிக்கப்பட்டிக்குள்ள விழுந்துரு. பார்த்தீங்களா தம்பி, கேள்வி கேட்க ஆரம்பிச்சாச்சு, இன்னும் நிறைய கேள்விகள் வரும். கொடுத்தாங்க. போஸ்டர் நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காணியாட்சிகளை விற்று கொடுத்தாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட 100 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா அவர் கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ஆனால் வந்து சபையானது அவங்க குடும்பத்தை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். அவங்க வீட்டில் 10 பிள்ளை இருக்குது. இப்போ ஒருத்தர் வீட்டில் 10 ஏக்கர் நிலம் இருக்குது, ஒருத்தர்கிட்ட 100 ஏக்கர் நிலம் இருக்குது. 100 ஏக்கர் நிலம் இருக்கிறவர்கிட்ட 2 குழந்தைங்க தான் இருக்குது. 10 ஏக்கர் நிலம் இருக்கிறவர்கிட்ட 10 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பேரோட எக்ஸ்பென்சிவுமே சபை பார்த்துக்குச்சு, அவங்களுக்கு நல்லது கட்டுது எல்லாத்தையுமே சபை பார்த்துக்குச்சு. அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து எல்லோரும் தன்னோட காணியாட்சிகளை எல்லாம் விற்று கொண்டு வந்து கொடுத்தாங்களே தவிர அவங்கவுங்க பாக்கெட்டு அவங்கவுங்க ஒரு தனி நபர் வந்து அந்த காணிக்கை மூலமாக நன்மை பெற்று அந்த காணிக்கை மூலமாக சபையை ரன் பண்ணி அந்த காணிக்கை மூலமாக தனக்கு ஆதாய விஷயங்களையும் தனக்கு கூட அந்த காசுக்காகவே ஒரு கும்பல் அலைவாங்க. அந்த காசுக்காகவே ஒரு கும்பல் அலையும். சாப்பிட்றதா இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு கும்பல் இல்லையும். அந்த கும்பலுக்கு செலவு பண்ணுறதுக்காக வந்து எல்லோரும் காணிக்கை கொடுக்கணுன்றது தவறான செயல். நிறைய குழந்தைங்க, நிறைய வாலிப பிள்ளைங்க தனக்குன்னு வச்சுருந்த மேரேஜுக்குன்னு அவங்க சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க. அந்த காசெல்லாம் கூட ஒரு சில ஊழியக்காரங்களுக்காக கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து திருப்பி அந்த ஊழியக்காரர் வந்து நினச்சி பார்த்தாரா? கிடையாது. இது அவங்க இன்டெரக்டாக அவங்க சர்ச்சில் நடந்த விஷயங்களை தான் சொல்கிறாங்க. சரியா? நினச்சி பார்த்தாரா? பார்க்க மாட்டாருங்க. அதனால தான் சொல்கிறோம், சபையே கிடையாது. அது வந்து ஒரு மீட்டிங் பிளேஸு, ஒரு 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 சர்வாதிகாரத்துக்கு, அதாவது சர்வாதிகாரம்னு இல்லாத மாதிரி சர்வாதிகாரம் நடக்கும். அந்த சர்வாதிகாரி என்ன பண்ணுவார்? மக்களை ஒன்றி ஆசை வார்த்தைகளை காட்டி பணம் பிடுங்குவார், இல்லை பயம்புறுத்தி பணம் பிடுங்குவார். இவர் ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்வார். அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரா? கிடையாது. இப்போ ஒரு சபை மக்கள் வந்து ஒருத்தவங்க வந்து கடனில் இருக்கிறாங்க, ரொம்ப கடன் நெருக்கடியில் இருக்கிறாங்கன்னொடனே சபை போதுக்கிறான், நான் உனக்கு ஒரு 10 லட்சம் தரேன், அந்த கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடு வட்டி இல்லாமல் அப்படின்னு ஒரு சபை போதுக்கிறாலும் சொல்ல முடியுமா? இல்லை, ஆடி கார் வாங்க முடியும்,
அதுக்கு மேலே ஏதாவது கார் இருந்தால் அதை வாங்க முடியும், ப்ரைவேட் ஜெட்டு வாங்குறதுக்கு சொல்லி காசு வாங்க முடியும், என்ன வேணால் முடியும். ஆனால் இதெல்லாம் முடியாது. என்ன 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 இதெல்லாம் இவ்வளோ நாள் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம், இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது நல்லா தான் இருக்குது. ஓகே, காரியத்தின் கடைத்தொகை என்னன்னா, ஆண்டவர் சீக்கிரம் வர்றார். இந்த மாதிரி ஓநாய்கள் பல எந்திரிக்கும், கேள்விகளும் பல இடங்கள்லேருந்து வரும். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் மட்டும் என்றைக்குமே பெருசாக தான் இருக்கும். அது என்றைக்குமே ஆண்டவர் வருகை வரைக்கும் பெருசாக தான் இருக்கும். நீதிக்கு போகிற வாசல் குறுகலாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு திரும்பி உண்மையான தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த குறுகலான பாதையில் சூப்பராக போய் சேர்ந்துடலாம். இல்லை எனக்கு ஜே தான் முக்கியம்,